எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரஞ்சிதா வீட்டு சமையலில் மீன் குழம்பு பார்த்துருவோமா? பாருங்கள், எண்ணெய் காய வச்சு விறகடுப்பில் சமைக்கிறேங்க. இன்றைக்கி விறகடுப்பில் மண் சட்டி வச்சு சமைக்கிறேன். வெள்ளைப்பூடு எண்ணெய் ஊற்றி வெள்ளைப்பூடு போட்டு நல்லா வெள்ளைப்பூடு சிவக்க வதக்கிக்கிறணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெந்தயம் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். இல்லை, சின்ன வெங்காயம் எல்லா இடத்துலையும் கிடைக்கணும் இல்லை, கிடைக்காத இடத்துல பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் தப்பு இல்லை, நல்லா தான் இருக்கும். ஆனாலும் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லது. அதில் விட்டமின் சத்து நிறைய இருக்குது. சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். சின்ன வெங்காயம் தான் அதிகமாக சமையலுக்கு சேர்க்கணும். அது கட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாதவங்க, இல்லை அந்த வெங்காயம் கிடைக்காதவங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரு 4 தக்காளி, 2 பச்சை மிளகாய் அதையும் நல்லா சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கணுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி வதங்கியிருக்கையில் உப்பு போடணும். கல் உப்பு தான் சேர்ப்பேன் நான் சமையலுக்கு. உப்பு போட்டு நல்லா வதக்கணும். வதங்கி அந்த தக்காளி நல்லா வெந்து வரணும். வெந்து வரப்போ மிளகாத்தூள் சேர்க்கணுங்க. மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் மிக்ஸ் மிளகாத்தூள் தான் வச்சுருப்பேன் நான். மிளகாத்தூள் இந்த தனித்தனியாக மல்லித்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள்னு தனித்தனியாக சேர்க்க மாட்டேன். சீரகம் சோம்புத்தூள்லாம் வச்சுருப்பேன். ஆனாலும் இந்த மாதிரி புளி குழம்பு, மீன் குழம்புக்கெல்லாம் மிக்ஸு தூள் தான் நான் சேர்ப்பேன். அது அளவாக நான் சேர்த்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கிறணும். போட்டு அந்த எண்ணெயிலே ஒரு வதக்கிட்டு புளி கரைச்சல் ஊற்றிடணும். புளி கரைச்சல் நமக்கு தேவையான அளவுக்கு புளி கரைச்சல் ஊற்றிக்கிறணும். மஞ்சத்தூள் சேர்க்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. கொதிக்கும்போது 2 மாங்காய் துண்டு போட்டிருக்கேன். மாங்காய் துண்டு 2 சேர்த்துக்கணும். மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் சூப்பராக இருக்கும். மாங்காய் போட்டால் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். அது குழம்பு கொதிக்கும் போதே மாங்காய் போட்டுறணும். போட்டு நல்லா அந்த மாங்காய் வாசனை மீன் குழம்புல இறங்கிடும். மீன் குழம்பு வாசனையை மாங்காய் தான் தூக்கி கொடுக்கும். நல்லா குழம்பு கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. சுற்றி குழம்புல நல்லா குழம்பு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் எண்ணெய் சுற்றி பாருங்கள், பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் மீன் போடணும். மீன் பீஸை போட்டு 2 நிமிஷம்தான் கொதிக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. 2 நிமிஷம் கொதிக்க விட்டு தேங்காய் பால் ஊற்றிடணும். தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி தான் வரணும். ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஆஃப் பண்ணி வைக்கும்போது கருவேப்பிலையை பிச்சு போட்டு ஆஃப் பண்ணி மூடி வச்சிடணும். அருமையாக